தலைவர் பிரபாகரன் அவர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஈழ போராட்டத்தை கொண்டு போகணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் யாரை தெரியுமா தேர்ந்தெடுத்திருப்பாரு? இந்த சினிமாவில இருந்து வந்த இயக்குனர், நல்லா கதை வசனம் எழுதி பேசக்கூடிய இந்த சீமான தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். யாரை தேர்ந்தெடுத்திருப்பார் என்றால் சூபா முத்துக்குமார். இவர்தான் அவர். சூபா முத்துக்குமார் தமிழ் ஈழத்திற்காகவும் காவிரி பிரச்சனையில் வீரப்பனின் செயல்பாட்டிற்கு பக்கபலமாகவும் இருந்தவர் தான் இந்த சூபா முத்துக்குமார் அவர்கள். இப்படிப்பட்ட இந்த சூபா முத்துக்குமார் தான் நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு. நாம் தமிழர் கட்சி வளர்வதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தார். இது பல பேருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூபா முத்துக்குமார் அவர் மரணம் அடைந்தார். அவருடைய மரணமுமே சந்தேகத்திற்குரிய மரணம். பட்டப்பகல்ல சிசிடிவி பொருத்தப்பட்ட இடத்துல சூபா முத்துக்குமார் படுகொலை செய்யப்படுறார். அவர் வழக்கில் கைதான அனைவருமே இப்ப வெளியில இருக்காங்க, விடுதலை ஆயிட்டாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி இந்த கேஸ் அப்படியே விட்டுட்டாங்க? ஏன் முத்துக்குமாரின் கொலைக்கான நியாயத்தை தேடல? அப்ப இந்த கொலைக்கும் சீமானுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? நாம் கேட்கும் இந்த மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமாங்க? விஜயகாந்த் மனைவியுடைய அம்மாவுடைய இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கிற சீமான், டிஆர் பாலுவின் மனைவியின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கிற சீமான், மூகா முத்துவின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கிற சீமான், ஏன் முத்துக்குமாரின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கல? சும்மா ஒரு 2 ஆண்டு வீர வணக்கம் வச்சுட்டு அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. இதுதாங்க நம்ம மூணாவது கேள்வி. இந்த கேள்வியை நம்ம கேட்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த முத்துக்குமார் அவரின் இறந்த நாள மிகப்பெரிய துக்க நாளா அனுசரிக்க வேண்டிய சீமான் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? இதை மறைப்பதற்காக அதே நாள்ல அவருடைய மகனுக்கு கால் குத்து வச்சிருக்காரு. காளையார் கோயில் பக்கத்துல வீரகாளி அம்மன் தன்னுடைய குலதெய்வ கோயில் சொல்லியிருக்காரு. இந்த கோயில்ல முத்துக்குமார் அவர்கள் இறந்த துக்க நாள்ல அவருடைய மகனுக்கு கால் குத்து வச்சு 108 கிடா வெட்டி 25 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு விருந்து வச்சார். இங்கதான் நமக்கும் சந்தேகம் வருது. சூபா முத்துக்குமாரின் மரணத்திற்கும் சீமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னது? ஏன் சூபா முத்துக்குமாரின் மரணத்திற்கு இன்றளவும் இரங்கல் செய்தி தெரிவிக்கவில்லை? ஏன் அவருக்கு நினைவிடமும் வைக்கவில்லை? ஏற்கனவே இந்த நினைவிடத்தையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. அப்ப ஏன் இந்த முத்துக்குமார் என்ற கேரக்டரை நாம் தமிழர் கட்சி மறைக்கிறாங்க? இதுதான் மூன்றாவது கேள்வி.